திருப்பரங்குன்ற விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கு. இதுவும் திமுக ஆட்சியில் இந்த 4.5 வருஷத்துல நிறையா போயிருக்கு. இவங்க எதுக்கு எடுத்தா இப்போ ஏன் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முட்டு கொடுக்குறாங்க போயிட்டு இதுக்கான? இப்போ கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க போராடுறாங்க. இவங்க எதுக்கு நிற்கிறீங்க? உங்களுக்கு தான் பயம் இல்லைல்ல, உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணல, உங்கள் மடியில் கனம் இல்லை, நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அப்போ இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிபிஐ போய் மாற்று. அப்போ இந்த 4.5 வருஷத்துல இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கன்ற பயம் இருக்குல்ல. எங்கே இடி வந்துருமோ, இப்போ எங்கே இவங்க அடுத்த ஒரு அமைச்சர்களாக மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாமே டைவெர்ட் பண்ணுறதுக்காக டிஎம்கே ஒரு ட்ராமா பண்ணுறது தான் இந்த விஷயம். இதில் மாற்றவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ராமா இன்றைக்கி நேற்று பண்ணலை, அவங்க காலங்காலமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்றைக்கெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைன்னு வருதோ அன்றைக்கெலாம் இவங்க ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட மெயின் இதுவே இதுதான்.